அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் விசேட நிகழ்ச்சியில் நாளும் ஒரு சஹாபி அறிந்து கொள்வோம் என்ற நிகழ்ச்சியின் தொடரிலே இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற சஹாபிதான் இஸ்லாமிய வரலாற்றில் பல தியாகங்களை செய்த, இஸ்லாத்திற்காக தனது நேரங்களை செலவழித்து இஸ்லாத்திற்காக பல சேவைகளை செய்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் இன்று நீங்களும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரை எடுத்து பார்க்கின்ற நேரம் அல் முத்ரிகா என்று சொல்லக்கூடிய பரம்பரையோடு போய் சேருவதை பார்க்க முடிகின்றது. எனக்கு தெரியும், அல் முத்ரிகா என்பது நபிகளாருடைய பரம்பரையாக இருக்கின்றது. இதை வைத்து பார்க்கின்ற நேரம் நபிகளாருடைய பரம்பரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பரம்பரைக்கும் தொடர்பு இருப்பதை எம்மால் பார்க்க முடிகின்றது. இவருடைய குண்ணியத்தை பார்க்கின்ற நேரம் அபு அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு குண்ணியத் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல லகப், அதாவது பட்ட பெயராக இப்னு உம்மி அப்த் என்று ஒரு பட்ட பெயரும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெயர் பிற்காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்தி இருப்பதையும் நாங்கள் ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. அதே போல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிறப்பை எடுத்து பார்க்கின்ற நேரம் சஹீஹான எந்த செய்திகளிலும் அவர் எப்போது பிறந்தார் என்ற செய்தி சொல்லப்படவில்லை. இருந்தாலும் 7ஆம் நூற்றாண்டுகளில் பிறந்தார் என்ற செய்தி ஒன்றும் சொல்லப்படுகின்றது. அதே போல இவர் மரணிக்கின்றார், தனது 60வது வயதிலே இவர் மரணிக்கின்றார் என்ற சஹீஹான செய்திகளை பார்க்க முடிகிறது. அதாவது ஹிஜ்ரி 30 தனக்கு 60ஆம் வயது இருக்கின்ற நேரம் மரணிக்கின்றார் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல இவருடைய மனைவி குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற நேரம் இவருடைய மனைவி, அவருடைய பெயர் ஜைனப் பின்த் அபி முஆவியா என்பதாக இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் அவரும் ஒரு ஆலிமாவாக, மார்க்கத்தை படித்த ஒரு ஆலிமாவாக இருக்கிறார் என்ற செய்தியையும் எமக்கு வரலாற்றுகளிலே பார்க்க முடிகின்றது. கிடைக்கக்கூடிய சகோதரர்களே, உறவுகளே, அடுத்ததாக இவருடைய தோற்றம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பார்க்கின்ற நேரம் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்றார்கள், அவர் ஒரு மெலிந்த கட்டையான ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார். அதே போல அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக வெண்ணிறமான, தனது வாழ்க்கையில் வெண்ணிறமான ஆடைகளை அணியக்கூடிய ஒருவராகவும் இருந்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக எப்போதுமே நறுமணம் பூசி எப்போதுமே நறுமணமாக இருக்கக்கூடிய ஒருவராகவும் அவர் இருந்திருப்பதாகவும் செய்திகள் சொல்லப்படுகிறது. அதே போல அவருடைய கையிலே எப்போதும் ஒரு இரும்பு மோதிரம் அணிந்திருந்ததாகவும், அவருடைய முகத்திலே இந்த இடத்தில் ஒரு சிறிய ஒரு தடம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த தடம் ஏன் வந்தது என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அல்லாஹ்வை மிகவும் பயந்த ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை நினைத்து அதிகம் அழக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார். அந்த அழுகையின் காரணமாகத்தான் அவருடைய இந்த இடத்தில், முகத்தில் இந்த இடத்தில் ஒரு அடையாளம் இருப்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, அதே போல இவர் வாழுகின்ற காலத்தில் அதிகமாக அல் குர்ஆனோடு தொடர்புள்ள மனிதராகவும் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது.
அடுத்ததாக இவருடைய வாழ்க்கை எவ்வாறு சென்றது என்பதை பார்க்கின்ற நேரம், இவர் மக்காவிலே வாழ்கின்றார். இவருடைய வாழ்க்கை மக்காவிலே தான் கழிந்திருக்கின்றது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாலைவனத்தில் ஒரு பயணம் போகின்றார்கள். போகின்ற நேரம் அந்த இடத்தில் ஒரு சிறுவனை காண்கின்றார்கள். அந்த சிறுவனாக இருந்தவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சிறுவனிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீ மேய்க்கின்ற இந்த ஆட்டில் பால் குடிப்பதற்காக இருக்குமா என்று கேட்கின்றார்கள். இந்த அப்துல்லாஹ் மஸ்ஊத் அவர்கள் மேய்க்கின்ற ஆடு யாருடைய ஆடு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகின்ற நேரம், அதாவது அழுகி போன குடல்களை எல்லாம் கொண்டு வந்து தலையிலே போட்டு நோவினைப்படுத்திய ஒரு கொடுமையான ஒரு மனிதன் தான் உக்பத் இப்னு அபீ முஹைத் என்று சொல்லக்கூடிய இவருடைய ஆடுகளை தான் இவர் மேய்த்து கொண்டிருக்கின்றார். இப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இவ்வளவு ஆடு இருக்கின்றது, இந்த ஆட்டில் எங்களுக்கு பால் அருந்துவதற்கு கிடைக்குமா என்று கேட்க சொல்லுகின்றார். பால் இருக்கின்ற ஆடு இருக்கின்றது, வலாக்கின்னி என்றாலும் நான் இந்த ஆடுகளுக்கு பொறுப்பாக என் எஜமான் தந்திருக்கின்றான். பாருங்கள் இவருடைய ஈமான். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் இவர் இப்படி ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றது. சொல்லுகின்றார், என்ன தெரியுமா, இது எனது எஜமான் என்னிடத்தில் அமானிதமாக தந்தது என்று சொன்ன நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அப்படி என்றால் அதாவது பால் கறக்காத பால் இல்லாத ஒரு ஆட்டை கொண்டு வந்து தாருங்கள் என்று சொன்னதும் அந்த சிறுவனாக இருந்தவர் கொண்டு வந்து கொடுக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டுடைய மடியை அப்படியே தடாவி விடுகின்றார்கள். அதற்கு பின்னர் அந்த ஆட்டிலிருந்து பால் வருகின்றது. இது ஒரு மூஜிசா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம் இது. அந்த ஆற்றிலிருந்து பாலை குடித்து விட்டு மீண்டும் சொல்லுகின்றார், அது பழைய முறையில் எப்படி இருந்தாயோ மீண்டும் அதே பிரகாரம் போய்விடு என்று சொன்னதுக்கு பின்னால் அந்த பால் மடி அப்படியே மாறி விடுகின்றது. இதை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களை பார்த்தால் ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்ட மனிதராக இருக்கின்றீர், இதை எனக்கும் நீங்கள் கற்றுத்தருவீர்களா என்று கேட்கின்றார்கள். சிறுவராக இருந்தாலும் ஒரு திறமையானவராக இருந்திருக்கின்றார். இவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ ஓர் அறிஞனாக வருவாய் என்றும் அவரை பார்த்து சொல்லுகின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அதற்கு பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவருடைய இஸ்லாமை ஏற்ற வரிசையிலே இவர் 6வது மனிதராக இஸ்லாத்திற்குள் நுழைவதையும் நம்மால் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. அதே போல இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நமக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து படிக்கின்ற நேரம் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு புதிதாக வருகின்றார்களோ அவர்களை காபிர்கள் கொடுமைப்படுத்துகின்ற ஒரு வளமை இருந்தது. அந்த அடிப்படையிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களும் கடுமையாக காபிர்களால் கொடுமைப்படுத்தப்படுகின்றார். கஷ்டப்பட்டு தான் இந்த இஸ்லாத்துக்குள் வாழுகின்ற செய்தியை நானும் நீங்களும் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. நமக்கு தெரியும், இஸ்லாம் வளர்ந்த ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கின்றது. இப்போது இந்த நாட்டில், அதாவது மக்காவிலே இருக்க முடியாத ஒரு சூழல் வருகின்றது. அதற்கு பின்னால நமக்கு தெரியும், முதலாவது ஹிஜ்ரத் செய்கிறாங்க ஹபஷாவுக்கு, 2வது ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போறாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் 2 ஹிஜ்ரத்களிலும் கலந்து கொண்ட ஒரு மனிதராகவும் இருக்கின்றார். அதே போல இவர் முதலாவது ஹிஜ்ரத் ஹபஷாவுக்கு போறாங்க. 2வது ஹிஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவுக்கு போகின்றார்கள். ஒரு வளமை இருந்தது, முஹாஜிர்களாக, அதாவது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களையும் அங்கே இருந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழமையாக்கி விட்டார்கள். அதாவது
முஹாஜிர்களாக வந்தவர்களுக்கு அன்சாரிகள் அவருடைய மனைவிமார் இருந்தால் மனைவிமாரை கொடுத்தார்கள், சொத்துக்களை கொடுத்தார்கள், வீடுகள் இருந்தால் வீடுகளை கொடுத்து இப்படி ஒரு பரஸ்பர உறவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களையும் ஜுபைர் இப்னு அவ்வாம் அல்லது சஅத் இப்னு உபாதா அல்லது அனஸ் இப்னு மாலிக் என்று பலதரப்பட்ட செய்தி வருகின்றது. இவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை தோழமையாக்கி விட்டார்கள் என்ற செய்தியையும் நம்மால் ஹதீஸ்களில் வரலாற்று மூலங்களில் பார்க்க முடிகின்றது. இப்படி வந்தவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு வீட்டையும் தயாரித்து கொடுக்கின்றார்கள். இவரை பொறுத்தவரையில் இவர் வாழ்ந்த காலங்களில் அதிகமாக நபிகளாரோடு தொடர்பாக இருந்தவர், நெருக்கமாக இருந்தவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் பயணம் போகின்றார்களோ அவரோடு பயணம் போவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தேவைக்கு சென்றாலும் அவர்களோடு பின்னால் சென்று அவர் எப்படி செய்கின்றார், இவர் எப்படி மார்க்கத்தை செய்கின்றார், இவர் எப்படி அல் குர்ஆனை ஓதுகின்றார், இவர் எப்படி மார்க்க விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று மிக நெருக்கமாக இருந்த ஒருவராக இவர் காணப்படுகின்றார். அதே போல நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தேவைகளுக்கு இவருடைய உதவி நாடி இருக்கின்றார் என்ற செய்தியும் எம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்க்கின்ற நேரம் இந்த இப்னு மஸ்ஊத் இவ்வளவு நபிகளாரோடு நெருக்கமாக இருக்கின்றார், இவருடைய அந்த நெருக்கத்தை பார்க்கின்ற நேரம் இவரும் ஓர் அஹ்லுல் பைத்தாக இருக்க கூடுமோ என்று நான் எண்ணுகின்ற அளவிற்கு இவர் நெருக்கமாக இருந்தார் என்ற செய்தியும் அவர் சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. எனக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, பிற்காலத்திலே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால அவருடைய தாயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்படி வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றது. அதே போல நபிகளாரோடு பல யுத்தங்களில் பல போர்களில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியாகவும் இவர் இருப்பதை காண முடிகின்றது. இப்படி நெருக்கமாக இருக்கின்ற நேரம் நபிகளாருடைய மரணம் வருகின்றது. அந்த மரணத்துக்கு பின்னால குலஃபா ராஷித் என்று சொல்லக்கூடிய நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களுடைய ஆட்சி ஆரம்பமாகின்றது. அந்த ஆட்சியில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி வருகின்றது. அந்த அவருடைய ஆட்சியின் நேரம் கூஃபா என்று சொல்லக்கூடிய நகருக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவரை ஒரு பொறுப்பாளராக அனுப்புகின்றார். அதாவது மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்காக ஒரு பொறுப்பாளராக அனுப்புகின்ற செய்தியை பார்க்க முடிகின்றது. இவரை பொறுத்தவரையில் இவர் மிக பணிவான ஒரு மனிதர். அதே போல அல் குர்ஆன் விஷயத்தில் மிக திறமையானவர். இவருடைய வாழ்க்கையில் அதாவது அதிகமான சூறாக்களை பாடம் செய்த ஒரு மனிதராகவும் இவர் காணப்பட்டிருப்பதை இம்மால் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் குர்ஆன் வசனங்களை நபிகளாரிடத்தில் நேரடியாக படித்த ஒரு சஹாபி. இவரை பற்றி முஸ்ரூக் இப்னு அஜ்தா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாபி சொல்லுகின்றார், இவரை போல அல் குர்ஆன் விஷயத்தில் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நான் காணவில்லை என்று சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு அல் குர்ஆனோடு மிகவும் தொடர்பாக இருந்தவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி பல செய்திகள் இருக்கின்றது. அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பட்ட கஷ்டங்கள் சொல்லுகின்றார். ஒரு முறை நான் மார்க்க விஷயம், அதாவது அல் குர்ஆன் விஷயத்தில் திறமையானவனாக இருக்கிறேன், இருந்தாலும் என்னை விட ஒருவர் குர்ஆன் விஷயத்தில் தெளிவாக இருப்பாராக இருந்தால், அவரிடத்தில் ஒரு செய்தி இருந்தாலும் கூட அவரை நாடி அவரிடம் சென்று அந்த செய்திகளை நான் படித்துக் கொள்வேன். அந்த அவருடைய இடம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பயணம் செய்து நான் படிப்பேன் என்ற செய்தியும் சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களையும் ஒவ்வொரு செய்திகளையும் படிப்பதற்கு இந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களை அவருக்கு இங்கே பார்க்க முடிகின்றது. ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், இன்று இருக்கின்றவர்கள் இன்று சஹாபாக்களையும் இமாம்களையும் வசைபாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகத்தை
இங்கே யாருமே செய்திருக்க மாட்டோம். பேசக்கூடிய நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாருமே இந்த இஸ்லாத்திற்கு செய்யாத தியாகங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதனால நீங்கள் ஒரு ஹதீஸை, ஒரு குர்ஆன் வசனத்தை சரியாக படிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு உதவி செய்தவர்கள் சஹாபாக்கள் என்பதனால நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களும் இறங்குகின்ற நேரம் அந்த குர்ஆன் வசனம் இதற்காக இறங்கியது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆன் வசனத்தை எப்படி கையாண்டார்கள், எப்படி மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற எல்லா செய்தியையும் நேரடியாக படித்தவர்களாக இந்த சஹாபாக்கள் இருப்பதை நம்மால் ஹதீஸ்களிலே, வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, அதே போல நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால இவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அதே போல இவருடைய வாழ்க்கையில் அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. அதிலே 70 சூறாக்களை நபிகளாரிடத்தில் நேரடியாக சென்று படித்த ஒரு சஹாபியாகவும் இவர் இருக்கின்றார். அதே போல அல் குர்ஆன் துறையிலே இவர் அல் குர்ஆன் ஓதுகின்ற தொனி மிகவும் அழகாக இருந்த ஒரு சஹாபியாகவும் இருக்கின்றார். அதாவது குரல் வளம் மிக அழகாக ஓதுகின்ற ஒரு சஹாபி. ஒருமுறை எனக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இவரை அழைத்து சொல்லுகின்றார், எனக்கு இன்னும் ஒருவர் குர்ஆனை ஓதுவதை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது, எனவே நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது அவர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தானே குர்ஆன் கொடுக்கப்பட்டவர், நீங்கள் ஓதினால்தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படி அல்ல, இப்போது எனக்கு இன்னும் ஒருவர் ஓதுகின்றதை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது என்று சொன்ன நேரம் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா நிசாவை ஓதிக்கொண்டு போகின்றார்கள். ஓதிக்கொண்டு போகின்ற நேரம் فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ هَؤُلَاءِ شَهِيدًا என்ற வசனம் வருகின்றது. இந்த வசனம் வருகின்ற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நிறுத்துங்கள் போதும், நிறுத்துங்கள் போதும் என்று சொன்னதுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை பார்க்கின்றார்கள். அவருடைய கண்களினால் கண்ணீர் வடிகின்றது. அந்த அளவிற்கு அல் குர்ஆன் வசனங்களை ஓதி அதனுடைய பெருமதி, அதனுடைய பயங்கரத்தை எல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, இப்படி பல செய்திகள் இருக்கின்றது. இவர் அல் குர்ஆனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல ஹதீஸ் துறையிலும் பல பங்களிப்பை இந்த மார்க்கத்திற்காக செய்த ஒரு சஹாபியாகவும் காணப்பட்டிருக்கின்றார். அதாவது புகாரியிலும் முஸ்லிமிலும் மொத்தமாக 64 செய்திகளை, மொத்தமாக 64 ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த ஒரு சஹாபியாக இருக்கிறார். அதாவது புகாரியிலே 21 ஹதீஸ்களும், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 35 ஹதீஸ்களையும் அறிவித்த ஒரு சஹாபியாகவும் இவர் காணப்படுகின்றார். கணித்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, இப்படி இவர்கள் இந்த மார்க்கத்துக்காக, இந்த தீனுக்காக செய்த தியாகங்களை சொல்லிக் கொண்டு போவதனால் பல விஷயங்களை சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்திலே உங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவருடைய வாழ்க்கையை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதே போல இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார், இவர் மார்க்க விஷயங்களில் மிக திறமையான ஒருவராக இருந்திருக்கிறார். மிக திறமையான ஒருவராக ஃபிக்ஹ் விஷயங்களாக இருக்கலாம், அதாவது மார்க்க சட்டங்களாக இருக்கலாம், தஃசீராக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் மிக திறமையாக இருந்த ஒருவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, இன்று இருக்கின்றவர் சொல்லுவார்கள், இவர் சொல்லுவது இவருடைய கருத்து தானே, இது அப்பாஸுடைய கருத்து தானே ரலியல்லாஹு அன்ஹு, இது இப்னு மஸ்ஊதுடைய கருத்து தானே என்று சர்வ சாதாரணமாக இன்று வாழுகின்ற ஜாஹில்கள் சொல்வதை பார்க்க முடிகின்றது. கணித்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நபிகளாரோடு ஒன்றாக இருந்து நெருக்கமாக இருந்து மார்க்கத்தை படித்தவர்கள். அவர்களுடைய விளக்கமும் எங்களுடைய விளக்கத்தையும் அருகில வைத்து பார்க்க முடியாது. அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்ய தியாகங்களும் நாங்கள் செய்கின்ற தியாகங்களையும் நம்மால் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய தியாகங்கள் இருப்பதை நம்மால்
பார்க்க முடிகின்றது. இடத்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, இப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படி ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையையும் தியாக வரலாறுகளையும் படிக்க வேண்டும். இப்படி படிப்பதன் காரணமாக எமக்கும் இந்த மார்க்கத்தோடு ஒரு பற்று வரும். எமது வாழ்க்கையும் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இன்று நாம் படித்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை போல எமது வாழ்க்கையையும் அமைத்து நாளை கியாமத் நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.